அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரிஒன். மெட்ராசி மீடியா பிரசன்ஸ் நீங்க இல்லாம நாங்க இல்ல. சச் அ வெரி பவர்ஃபுல் டேக்லைன். ரொம்ப சூப்பரானது. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு டேக்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையாலுமே நீங்க இல்லாம நாங்க இல்லங்க. இவ்ளோ சூப்பரா நம்மளுடைய மெட்ராசி மீடியா வந்து ஆரம்பிச்ச ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு சக்சஸ் ஈவென்ட்ட வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க இல்லாம நாங்க இல்ல. ஸோ இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு கைத்தட்டல்கள் குடுக்கலாமே உங்களுக்காக, சப்போர்ட் பண்ண உங்களுக்காக. தேங்க் யூ வெரி மச். ஸோ திஸ் ஈவென்ட் இஸ் பவர்ட் பை விஐபி சிட்டி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ், ஈவென்ட் ஆடியோ அண்ட் லைட்ஸ் பார்ட்னர் மெட்ராசி குரல், ரெஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் யூனிபிக் மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை, கருப்பட்டி காஃபி ஃபார் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவென்ட். எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் அப்படிதான் சொல்லணும். பிகாஸ் மீட் அண்ட் கிரீட் எல்லாருமே வந்து ஆனர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து ஆரம்பிச்சது. பட் இவ்ளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு மீட் அண்ட் கிரீட் வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்ச அந்த வெப் சீரிஸோடைய ஒரு மாசிவ் ரெஸ்பான்ஸ், 100 எபிசோட்ஸோட மாசிவ் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே, சரி இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு பிளானா இருந்தது. பட் அதையும் தாண்டி ஒரு 2 டேஸ்ல இவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய சப்போர்ட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 2 டேஸ்ல 15,000ல இருந்து 20,000 என்ட்ரீஸ் வந்திருக்கு. சோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நேரத்துல மிக பெரிய தேங்க்யூ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் அவ்ளோ பேருக்கு ஒரு பெரிய ஈவென்ட் வந்து நம்ம இவ்ளோ டக்குனு பண்ணோமா? ஏன்னா மெட்ராசியோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப கம்மியான ஒரு கிரவுடோட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸோ ஜஸ்ட் 400 பீப்புள் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டெய்லி குடுக்குற சப்போர்ட் அண்ட் போஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சென்னையில இருந்து மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் மதுரை இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளேசஸ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். உங்களோட எஃபர்ட் நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஈவென்ட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, இங்க குழந்தைங்க, கை குழந்தைங்க தூக்கி நிறைய பேர் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இட்ஸ் அ மிக்சட் கிரவுட். எல்லாருமே சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண போறது நான் தியா. நான் நிறைய ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பட் நம்ம குரு கால் பண்ணி இப்படி ஒரு ஈவெண்ட் பிளான் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் ஹீ இஸ் லைக் அ பிரதர் டு மீ. ஒரு ஸ்கிராச்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். அவரை வந்து ஆதித்யா டிவில காமெடியனா வர டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும். அவரோட growth பயங்கர ஒரு மேசிவ் growth. அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கல எனக்கு ரொம்ப பெருமை. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் கண்டிப்பா நான் ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபுல் ஃபிளெஜ்டா, ஹோல் ஹார்ட்டடா இன்னைக்கு இந்த ஈவென்ட் வந்து நான் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் அண்ட் பர்சனல் ஈவென்ட் ஃபார் மீ. இந்த ஈவென்ட்டுக்கு வந்து we have got Novex லைசன்ஸ். ரொம்ப பெருமையோட ஹாப்பியா வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் மீன்வைல் அடுத்ததாக நம்மளோட ஈவென்ட்ல முக்கியமான ஒருத்தர் வந்து என் கூட இங்க நின்னு ஹோஸ்ட் பண்ண போறாரு. சோ நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாமா? யார் அப்படிங்கறத பார்த்தலாம். 3, 2, 1 லெட்ஸ் வெல்கம் குரு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் கூட நான் ஹோஸ்ட் பண்ணுறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறமேட்டு போக வேண்டிய பாதை இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு எனக்கு நானே புரிய வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதை பார்க்குறப்பே ஃபஸ்ட்டு நான் நம்பவே இல்லை. ஃபோன் பண்ணி பிரதர் ஈவெண்ட் எப்போ டேட்டு சொன்னோம். ஓகே அப்போ ஈவினிங்கா மார்னிங்கா? இல்லை பிரதர் மார்னிங் தான். ஏன் கேட்குறீங்க? இல்லை நான் ஈவினிங் நினச்சிட்டு நான் பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு. சும்மா ஏதாவது சொல்லாதீங்கண்ணா. என்ன பிரதர் இப்படி சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புனார். அதுக்கப்புறமேட்டு தான் நானே சீரியஸாக இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இறங்கினா. இல்லை இது ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும். நம்ம கூட நிற்கிறவங்கலேருந்து கெஸ்ட்டாக வரவங்கலேருந்து எல்லாருமே பார்த்து வர வச்சு வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகணுங்கிறதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த என்ன நான் செய்வேன் வெப் சீரிஸை பெருசாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. டெலிவிஷனுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன மாதிரி பையனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரிலேருந்து அந்த வாய்ப்பை வாங்குறதுக்காக என் கூட நண்பன்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே
மேடைக்கு வரும்போது அவங்கள பற்றி நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெறைய கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர நான் கூப்பிட போறேன். பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க போய் உட்காருங்க. நம்ம கெஸ்ட்டா நீங்களும் இல்ல நீங்க போய் உட்காரணும். உங்களுக்காக தான் அந்த ஏவி ஒண்ணு வரப்போகுது. நீங்க பார்க்கணும். இப்போ நம்ம குருவுக்காக ஸ்பெஷலா ஒரு ஏவி எடுத்து வச்சிருக்கோம். அவருக்காகவே கியூரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏவி. ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணிடுவாங்க நம்மளோட ஏவியை. இதோ உங்களுக்காக. மாபெரும் கனவுகள், பல்வேறு ஆசைகள். ஆனால் அவனிடம் இருப்பதோ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் இருக்கும் ஓர் லட்சியம் கொண்ட வாலிபனின் ஒரு சிறிய வாழ்க்கை தொகுப்பு இது. Hi, this is Galata Guru. 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 திருச்சி புத்தூரில் பிறந்து தன் பள்ளி பருவத்திலிருந்தே தனக்கென ஒரு தனி இலக்கை கொண்டவர் இவர். ஹாய் குரு, வாழ்த்துக்கள்ப்பா. எங்களோட குரு கலாட்டா குருவா மாறி இன்னைக்கு இந்த அளவுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்துருக்கான் அப்படின்னா அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த ஸ்கூல் படிக்கும் போது 6ஆவது 10வது வரைக்கும் அந்த டிப்ளமோ இதை படிக்கும் போது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன் ஃபைனான்சியலா. பட் அந்த சமயத்தில் நம்ம செஞ்ச சில உதவிகளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீ அந்த சினிஃபீல்ட்ல போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சார் இப்போ உங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டாதான் சொல்லிட்டு எத்தனையோ மாணவர்கள் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க சாதாரணமா இந்த கலாட்டா குரு இருக்க போறத கலக்கல் குருவா தமிழ்நாடு மக்கள் மனசுல நீங்க நிலைச்சு நிக்க போற என்னுடைய வாழ்த்துக்கள், எங்க ஃபேமிலியோட வாழ்த்துக்கள் என்னைக்குமே உனக்கு உண்டு. குடும்பத்தின் சுமைகளை ஒரு புறமும் தன்னுடைய கனவுகளை மறுபுறமும் சுமந்து கொண்டு சென்னையை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார். சென்னையில் தன்னை போல் பல கனவுகளை கொண்ட கலைஞர்களை பார்த்து அதில் தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்ள விரும்பினார். மேஜிக் மற்றும் டான்ஸ் இவரின் மிகப்பெரிய பலம். அதனால் தன்னை ஒரு டான்சிங் மெஜிஷியனாய் மீடியாவில் அறிமுகம் செய்து கொண்டார். குடும்பத்தின் பொறுப்புகளை மனதில் கொண்டு அதற்காக சிறு சிறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று அதில் வரும் அனைத்து வருமானத்தையும் குடும்பத்திற்காகவே செலவிட்ட இவனின் பல நாள் உணவு ஒரே ஒரு டீ. இருண்ட இவனின் பாதையில் ஒளி கொண்டு வழிகாட்டியவர்கள் ஈரோடு மகேஷ், சுட்டி அரவிந்த், திண்டுக்கல் சரவணன், TSK, டவுட் செந்தில், அசார், வினோத் பாபு. இவர்களின் செல்ல தம்பி ஆவான். நான் உங்க சுட்டி அரவிந்த் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பு. டான்ஸோட மேஜிக் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் நான் பார்த்ததுல குரு தான். அதில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணான். டிவிக்கு வந்தான், ஆதித்யா வந்தான். அங்கேயே புது கிரியேஷனாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சான். நார்மல் ஆங்கர் ஆகிடக்கூடாது, கிரியேட்டராக இருக்கணுன்றதுல அவனோட ஆர்வம் பயங்கரமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம், நிறைய பேரால் பண்ண முடியாத ஒரு விஷயம். 100 எபிசோட் கரெக்டாக ப்ராம்ப்டாக அந்த 100வது எபிசோட ரீச் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி குருமூர்த்தி அண்ட் டோட்டல் மெட்ராசி டீமுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி வீடியோக்காக கொஞ்சமாக தான் பேசுறீங்க, நேரில் ஒரு ஹக் இருக்கு. பெரிய வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் மை விஷஸ். லவ் யூ. பாய். 2013இல் டெலிவிஷனில் தன்னை ஒரு பெர்ஃபார்மராக அறிமுகம் செய்து கொண்டு பிறகு தன் திறமையால் ஆங்கராக மேம்படுத்தி கொண்ட இவர் மீதோ பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் அவமானங்கள். குறிப்பாக இவரின் உருவம் மற்றும் நிறத்தை வைத்து கேலி கிண்டல்கள் செய்தவர்கள் ஏராளம். இவன் எப்படி? இவன் இதற்கெல்லாம் செட் ஆக மாட்டான் என சிரித்தவர்களுக்கு தெரியவில்லை இவரின் முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் இவர் முயற்சிக்க தோற்காதவர் என்று. தனி மனிதனாய் இருந்தாலும் உழைப்பு மற்றும் திறமை இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை மைக் செட் ஸ்ரீராமிடம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகினார். வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, அதனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு இணங்க 2019இல் மദ്രാസിன் யூடியூப் சேனல் என்ற தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். அதில் பல்வேறு தொழில்களில் உள்ள கஷ்டங்களை காமிக்கல் கண்டென்ட் வீடியோஸாய் செய்து மக்களின் மகனாய் மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலமானார்.
விதைத்தவன் அறுவடை செய்வான் என்பதற்கு இணங்க தன் திறமையை விதையாக்கி அதற்காக அயராத உழைத்ததின் விளைவாக மத்ராசி யூடியூப் சேனல் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் என்ற உச்சத்தை அடைந்தது. மதராஸ் அன்புதம்பி குரு நாட் ஓன்லி மியூசிஷியன், நல்ல டான்சர், நல்ல கிரியேட்டர். 20 மினிட்ஸ் ஸ்டேஜில் அந்த பையன் நின்னார்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருவாரு. ஆதித்யா டிவியில் உள்ள வந்தோடனே ஆதித்யா குரு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினாரு. நிறைய ஷோஸ் நிறைய ஹிட் ஆச்சு. ஒரு வெப் சீரிஸை ரொம்ப பிடிக்கிற மாதிரி மக்களுக்கு கொடுக்க மாதிரி இந்த டைமில் கொடுக்கறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா நிறைய வெப் சீரிஸ் வருது. ஸோ அது வந்து டிஜிட்டலி ஹிட் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 100வது எபிசோடுன்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹார்ட்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. நல்ல கிரியேட்டர், சீக்கிரமாக டிரெக்டர் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸில் இருக்கார். சீக்கிரமாக அதுவும் நடக்கணும். குரு 100 என்ன 1000 லட்சம் கோடி இப்படி போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? வாழ்த்துக்கள் குரு. கண்டென்ட் வீடியோஸ் மூலம் தொடர்ந்து என்டர்டெயின் செய்து கொண்டிருந்த இவர் அடுத்த கட்டமாக என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர என்ற வெப் சீரிஸ் மூலம் கதாநாயகனாய் மக்களின் மனதில் இடம் பிடித்தார். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ என்ற சொல்லுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணம். 2 வருடங்கள் 100 எபிசோட்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை தவறாமல் வெளியிட்டு உலக சாதனை படைத்துள்ளார். நல்ல பையன் குரு, நல்ல திறமையான பையன். குருன்னு குரு பார்வை மேலே பட்டிருக்கு. அதனால தான் அவன் சின்ன ஸ்க்ரூ அப்படி திருவி அவன் திறமையாக இன்னைக்கு வந்து 100வது எபிசோடில் காலத்து வச்சுக்கிறான். அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படியே மேலே 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 மேலேன்னு போயின்னு. Every successful person was once an unknown person. You made it. Ladies and gentlemen, let's give it up for our magician, dancer, anchor, actor, director, creator and an entertainer, Guru! ஒரு சிலரோட growth தான் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து இருக்கும். அந்த மாதிரி as a sister I think I'll be இதை விட ஒரு ப்ரௌட் மொமெண்ட் வந்து இருக்காது. ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ குரு. ரொம்ப பெருமையாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நானும் அவர் வந்து பார்க்கும்போது 2013 2 பேருமே சன் டிவியில் ஜாயின் பண்ண டைமு ரொம்ப ஹார்ட் ஒர்க், டெடிக்கேட்டடாக ஃபுல் டைம் ஒர்க்னு மட்டுமே வந்து இருப்பார். ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு. ஸோ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவற விடாமல் எதுவாக இருந்தாலும் வந்து அவர் பண்ணுவார். ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி அவருக்கு என்ன பண்ண முடியாதுங்க. டான்ஸ்னா டான்ஸு, மேஜிக், மெமிக்ரி அண்ட் எவ்ரி திங். இன்னைக்கு டைரக்டர், ஸ்கிரிப்டர் அண்ட் ஆக்டர் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகிறான். வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் குரு. இந்த ஒரு நேரத்தில் குருவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரோட குருவா, அவரோட மென்டரா, அவருக்கு பர்சனல் சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஸ்டேஜ் கூப்பிட போகிறேன். எல்லாருக்குமே பிடித்த ஒருத்தர். எங்கே பார்த்தாலும் வந்து அவரை பார்க்கலாம். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் இருப்பார். யூடியூப்லேயும் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டிவியில் பார்த்தாலும் ஆஃப்கோர்ஸ் இஸ் தேர், மூவிஸ்ல இஸ் தேர். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் our one and only ஈரோட் மகேஷ். இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு அன்பு தம்பி கலாட்டா குருவோட அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100 எபிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா எல்லா முயற்சியும் ஆரம்பிக்கிறப்ப விமர்சனத்துக்கு உள்ளாகும். எல்லா முயற்சியும், இந்த உலகத்தில் எந்த முயற்சியும் இது விதிவிலக்கு இல்லை. எடிசன் கஷ்டப்பட்டு பல்பு கண்டுபிடிச்சார், டங்ஸ்டன் இழையை உருவாக்கி. இப்போ எவனாவது முட்டாளாக இருந்தால் பல்பான்னு கேட்குறோம். ஆனால் அது கண்டுபிடிக்க இருந்தாலும் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணால் நமக்கு பல்பா போயிடுச்சாங்கிறான். அதை வர்றதுக்கு இருந்தாலும் உயிரை கொடுத்தான். இதுதான் நம்மால். எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவான், எதையுமே ஏற்றுக்க மாட்டான். எல்லாத்தையும் எனக்கு தெரியாதா, இவன்லாம் இண்டஸ்ட்ரியில் வரமாட்டான், ஏன்னா இவன் வந்ததே இல்லை, இவன் வர வாய்ப்பு இல்லை, இவன் புத்திக்கு எப்படி வருவான். அதனால் எல்லாத்தையும் விமர்சனம் செய்கிறது. குருவோட தோற்றத்தை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குருவே என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. எனக்கு தோற்றத்தின் மேலே பெரிய உடன்பாடு எப்பயுமே கிடையாது. அது இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்காது. இன்னொன்று, நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறதா சரித்திரமே இல்லை. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கா திருட்டு பேலாக இருப்பான். அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. திறமை தான் ஒருத்தன் அடையாளப்படுத்துமே ஒழிய அழகு எப்பொழுதும் ஒருவனை அடையாளப்படுத்தவே படுத்தாது.
திறமை அழகாக அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் அழகாக தெரியும். கரெக்டா? அஜித் சார் ரொம்ப ஸ்மார்ட்டு, அழகு, திறமை அடையாளப்படுத்துச்சு. கிங்ஸ்லி என்ன ரிடன் கிங்ஸ்லி ஸ்மார்ட்டாக அழகா, ஆனால் திறமை அடையாளப்படுத்துதா இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி வந்த பையன்தான் குரு. என்னோட எல்லா ஷோலையும் மெஜிஷியனாக ஃபஸ்ட்டு வருவார். நான் அப்படி ஒரு மெஜிஷியனை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸ்டேஜ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி, டான்ஸ் டீம் கூட யூட்டிலைஸ் பண்ண மாட்டான் புகழ். ஒரு 20 டான்ஸர் ஆடினா கூட ஸ்டேஜ் கொஞ்சம் மீதி இருக்கும். இவன் அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி கலக்கி எடுப்பாப்புல. அந்த எனர்ஜி, ஒரு விஷயம் நான் நம்புகிறேன், யார்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவங்க லைஃப்பில் தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனர்ஜி தான். அந்த மாதிரி ஒரு பையன். இன்னொன்று ரொம்ப எத்திக்கலான ஒரு பையன், ஃபேமிலி ஓரியன்ட். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவன் ஒருத்தன் தன் குடும்பத்து மேலேயே பாசம் இல்லாமல் இருக்கானோ, தன் குடும்பத்தையே ஏமாத்துறானோ, அந்த திருட்டு பையலை வாழ்க்கையில் நம்பவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா அவன் குடும்பத்துக்கே உண்மையாக இல்லாத ஒருத்தன் உனக்கு எப்படி உண்மையாக இருப்பான்? இவ்வளோ தான் என்னோட லாஜிக். குரு வந்து ஃபேமிலின்னு அப்படி அதே மாதிரி கிடைச்ச ஒய்ஃப், வரம் மாதிரி ஒரு ஒய்ஃப் தம்பிக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர், மெல்ல முயற்சி. ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு குரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து மீடியாவை ஃபுல்லாக விட்டுட்டு யூடியூப் போனப்போ 1000 பேர் யூடியூப்பில் இருக்கான். இவன் போய் என்ன பண்ண போகிறான்னு வழக்கமாக சொன்னவங்க அத்தனை பேருமே அவனோட சப்ஸ்கிரைபராக மாறினது தான் அதிசயமே. அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படி ஒரு நல்ல பையன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன். எப்பயுமே ஒருத்தருக்கு சாலிடாக நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணும்ல. இப்போ வந்து நான் ஆதித்யாவில் இருந்தப்போ ஜாலி வசந்துட்ட போய் நண்பா இந்த மாதிரி டேலண்ட்லாம் வரப்போ டேடி எனக்கு ஒரு செந்திலாக இருக்கட்டும், நம்ம குருவாக இருக்கட்டும், யார் டிஎஸ்கேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரிலாம் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவர் தூக்கி உள்ளே போட்டே இருப்பார். ஆதித்யா வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி, அங்கேருந்து ரெடியாகி வெளியில் வந்து நம்ம நல்லா வந்துடலாம். அந்த மாதிரி அங்கே ரெடி பண்ணி வசந்த் அமைச்சிக்கிட்டே இருப்பாப்புல, போங்க அப்படின்னு. இது ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி அறிமுகமாகி சின்ன வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி அவர் பார்க்குறேன் ஃபைனல் 100th எபிசோடு இன்றைக்கி வரப்போ மறுபடியும் கிளிக் பண்ணி பார்க்குறேன். 1.8 மில்லியன் வியூஸு 1 hour எபிசோடு. அது அப்படியே இருந்தது. அது ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த சீன். அதில் அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மர். கூட லீட் ரோல் பண்ண சௌமியா, ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து சௌமியாக்காக நம்ம கொடுக்கணும். ஒரு அமேசிங்கான ஆர்டிஸ்ட் அவங்க. மொத்த டீமுமே அவ்வளோ அழகான ஒரு டீமு. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கலாட்டா குரு சார்பா ட்வின்ஸ் பிரதர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் எனக்கு என்ன ஆச்சரியம்னாதியா, எல்லாரையுமே டே 1லேருந்து தெரியும். இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையும் எனக்கு தெரியும் டே 1லேருந்து. நிறைய பேர் 20 வருஷமாக நம்ம இதே ஃபீல்டில் இருக்கோம்ல, எல்லாரையும் பார்த்துருப்போம்ல. என்ன தங்கம் செல்லம் தான் கூப்பிடுவோம், நானும் திண்டுக்கல் சரவணனும். என்னன்னா எல்லாரையுமே டே 1லேருந்து தெரியுமா. இப்போ வந்து ட்வின் பிரதர்ஸ் எப்படி இருந்தாங்க டே 1லேருந்து தெரியும். இன்றைக்கி எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. அந்த தம்பி என்கிட்ட வந்து அண்ணே நான் வீடு வாங்கியிருக்கேன்னாரு. இதை விட என்ன அச்சீவ்மெண்ட்டு? இதுதான் அச்சீவ்மெண்ட். புகழாக வரவே கூடாதுன்னு நினச்ச இடத்துலேருந்து ஒரு பையன் அப்படி வரான், சந்தோஷம். செந்தில் அவர் சீரியல் பண்ணுறாரு, படம் பண்ணுறாரு, கடைசியில் என்ன பண்ணுறாரு அவனுக்கே அந்த அளவுக்கு எல்லா ஏரியாலும் போயிட்டான் தம்பி. அகல்யா அத்தனை பேரையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம புது ஹீரோ வந்திருக்காரு, ஒரு பலத்தை கைத்தறல் கொடுங்க. சூப்பர் பிரதர். எல்லாரையும் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்க கூட இருந்தவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவங்கள விட அதிகமாக சந்தோஷப்படுறேன்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். கரெக்டாக நம்ம கூட இருக்கிறவங்க வளர்றப்ப எவன் சந்தோஷப்படுறானோ அவன் நேர்மையான ஆள்னு அர்த்தம். சில பேர் கை கொடுக்குறப்பே நாசமாக போயிருந்து கை கொடுப்பான். அந்த வைப்ரேஷன் தெரியும், நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு அப்பயே தெரிஞ்சிடும். கையை கழிட்டு தொடச்சி கிடச்சிட்டு போகணும், அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வேண்டாம் பழக்க வழக்கம்னு. பயங்கர வைபான ஒரு ஆள். ஏதாவது எனக்கு ஒரு ஒர்க் வந்தது மீடியா ரிலேட்டடா அப்படின்னா நான் முதல்ல கால் பண்ணுற ஒரே பர்சன் கலாட்டா குரு மட்டும்தான். நானும் அவரும் சேர்ந்து தம்பி எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாது, ஒர்க் பண்ண போகிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் சத்தமெல்லாம் போயிட்டு இருக்கோம், நான் சொல்லவே வேணான்றுவேன் தம்பிகிட்ட. அந்த மாதிரி ஒரு டேலண்ட், ஒரு ரா டேலண்ட் தியா, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறேன் இந்த மேடையில் தம்பி, 100th எபிசோட் மேடையில் எல்லாம் வல்ல இறையருள்ள இயற்கையோட ஆசீர்வாதத்தில் மிக மிக விரைவில் உங்கள் டீம் சினிமாவுக்கு வரும். இது நடந்தே தீரும். இந்த கைத்தட்டல் தான் சாட்சி. கரெக்டா? அவ்வளோதான். லட்சியத்தை பெருசாக வச்சுக்கோங்க. உழைப்பு ஒன்று தான், எந்த இடத்துல போடுறோங்கிறது இருக்கு. கரெக்டா?
மறுபடியும் ஒரே இடத்துல உழைப்பை போட்டிருந்தா அதே ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதே உழைப்பை வேறு இடத்துல போடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி உழைக்கிறோங்கிறத பொறுத்து வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடையாது, எங்கே உழைக்கிறோங்கிறத பொறுத்து மட்டும்தான் வாழ்க்கையில் சக்ஸஸ். மிகப்பெரிய நான் எப்பயுமே காலைல எந்திரிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நினைப்பேன், என்னை விட 1,00,000 பேர் திறமையாக இருக்கான், அவனுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கே இறைவா, ரொம்ப நன்றினே எஞ்சி போகிறேன். உண்மை அதானே? உண்மை அதானே? நான் தான் பிஸ்துன்னு நினச்சோம்னா முடிஞ்சு போச்சு, அன்றைக்கே நமக்கு நாமளே எண்டு காடு. நாம் இந்த சமுத்திரத்தில் ஒரு துளி நினச்சா அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே பயணிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள் லைஃப், ஹாப்பி. நிறையா பேசணும், குருவை பற்றி பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப 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 சூப்பரான ஒரு பையன். எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. அவங்க எப்படின்னா, அவங்களும் ஒரு ஃபேன் மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க, குருவை பற்றி பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறான்லாமே. இப்போ நான் அந்த மாதிரி 2 வெள்ளந்திங்க, அவங்க 2 பேரும். இது ஃபேமிலி தானே நண்பா வரமே நமக்கு. வேறு என்ன நமக்கு வரோம் வாழ்க்கையில்? நீங்கள் ஜெயிக்கிறப்ப உங்கள் நண்பர்கள் கூட இருப்பாங்க, தோக்கிறப்ப ஃபேமிலி மட்டும்தான் கூட இருக்கும். நல்லா நம்புங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்கன்னா பிஸின்னு நினச்சி வீட்டிலே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு நம்ம யாருமே பிஸி இல்லை. எனக்கு 100% தெரியும். அந்தளவுக்கு நம்மளாம் பிஸி இருந்தால் நானும் எங்கேயோ முன்னேறி இருக்கணுமே. ஒரு வெங்காயமும் கிடையாது. வீட்டில் உட்காந்து உரிக்கிற வெங்காயத்தை கூப்பிட்ட உட்காந்த இடத்துல வந்து உரிங்கிறேன். சந்தோஷமாக வாங்க, நிறைய ஷேர். சார், அடுத்தவன் வெற்றியை பாராட்டுறப்ப தான் சார் நீங்களும் வெற்றி அடைவதற்கு தகுதியான மனிதர். அவ்வளோதான், ஜாலி பண்ணுங்க. அடுத்து நம்ம படம் வந்து என்ன பேர் தம்பி? மிஸ்டர் பாரத். அந்த படம் வரப்போது, எல்லாரும் டிக்கெட் எடுத்து போய் பார்க்கணும் நம்ம தம்பியோட படத்தை. ஏன்னா அவரு ஒரு யூடியூப்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு லோகேஷன் ப்ரொடக்ஷன் தானே, லோகேஷர் ப்ரொடக்ஷனில் நடக்கிற படம் மிஸ்டர் பாரத் ரிலீஸ் ஆக போது. பயங்கரமான சப்போர்ட் நம்ம பண்ணுறோம், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நம்ம குருவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இங்கே நடந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? எதிரியாக இருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஓகேவா? நல்லது எங்கே இருக்கோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லது எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை ஷேர் பண்ணுங்க. இதுதான் கான்செப்டே. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். தம்பி லவ் யூடா, வேற லெவல்டா, வேற லெவல். ஓகே, மகேஷ் இவ்வளோ நேரம் வந்து பேசினதே ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு மாதிரி தான் வந்து குருக்கு இருக்கும். அண்ட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப லக்கிங்க. எனக்கு வந்து பல வருஷமா தெரியும். நானும் இன்னைக்கு மீடியாவில் என்ட்ரு ஆகி சென்னைக்கு வந்து கெரியராக வந்து இது எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஐ திங்க் குரு, நான்லாம் வந்து வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் யூ இன் ஆர் லைஃப்ஸ். தேங்க்யூ தியா, தேங்க்யூ. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அவங்களாம் உங்களை பற்றி சொல்கிறது இல்லையான்னு கேட்பாங்க. அது சொல்லாத ஆளுக்காக வருத்தப்படக்கூடாதுங்க. அடுத்த ஆளை டெவலப் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கணுமே, அவ்வளோதான் நம்ம வேலை இல்லையா? எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லவும் முடியாது, தருணங்கள் கிடைக்கிறப்ப தான் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க, குரு கேட்கவே வேண்டாம், அவன் எனக்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி இருப்பேன். நாங்கெல்லாம் அவ்வளோ உண்மையாக இருக்கோம்ல, கரெக்டா? குருவுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நானே வந்து சொல்லியிருக்கேன், நிறைய அவார்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஓகே ஹீஸ் டிசர்விங் அப்படின்னு பார்க்குற இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்க போகுது. ஸோ அந்த அவார்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா 100 கன்சிஸ்டன்டான எபிசோட்ஸ் கொடுத்து எல்லாரோட ஃபேவரட்டான எபிசோட் அண்ட் வெப் சீரிஸாக மாறி இருக்கக்கூடிய என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100th எபிசோட். எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் எந்த ஒரு யூடியூப் சேனலும் கன்சிஸ்டண்ட்டாக 100 எபிசோடு பண்ணதா சரித்திரம் இதுவரை இல்லை. அதை சாதித்த நம்ம கலாட்டா குருவுக்கு கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவார்ட் கொடுக்க போறாங்க. So we'd like to welcome the team to come on to the stage, ladies and gentlemen. So Kalam Book of World Records, அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல் நம்மளோட இந்த சீரீஸ்க்கு வந்து வழங்குறதுக்காக நம்ம ஈரோடு மகேஷோட சேர்ந்து இந்த அவார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். To our குரு, வாங்க குரு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கலாம் சொல்றதுக்கோட சேர்மன் அண்ட் சீஃப் எஜுகேட்டர். ஸோ இன்னைக்கு கலாட்டா குருக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம்.
ஸோ இங்கே இருக்கிற உங்களோட சினிமா ஃபீல்டில் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாரோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் நான், உங்களோட எல்லாரோடைய பயங்கர ஃபேன் நான். இது மெயினாக எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெயினாக வந்து இந்த தேர்ஸ்டே ஆனால் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் வந்து அந்த 100 எபிசோடை வந்து கண்டினியூஸாக போடுறது வந்து அந்த ஆடியன்ஸை நம்ம கிராப் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அவ்வளோ அழகாக வந்து இந்த ஒரு ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க நம்மளுடைய கலாட்டா குருக்கு ஒரு பெரிய கிளாப் அண்ட் சப்போர்ட் நம்ம பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எனக்கு அனுப்பும்போது நாங்கள் நிறைய விஷயம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து கலாட்டா குரு மாதிரி சேனல் யாராவது வச்சுருக்காங்களா, ஸோ தேர்ஸ்டே இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்களா, கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்காங்களான்னும் போது ஸோ நிறைய பேர் அதில் எங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததில் இவரை மாதிரி கன்சிஸ்டன்சியாக பண்ணதில் யாருமே இல்லை இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அண்டு அது மட்டும் அவருக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். என்ன அப்படின்னா, இந்த வெப் சீரியஸில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர், டைரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைலாக் ஒன்லி ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஸோ அந்த ஒரே ஒரு 100 எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் பண்ணியிருக்கார் இன் யூடியூப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அண்ட் கலாம் சொல் ரெக்கார்ட்லேருந்து ரெகக்னேஷன் கொடுக்கறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நீங்கள் தட்டுற கிளாப்ஸு நம்ம சென்னைக்கு இல்லை, தமிழ்நாடு இல்லை, உலகத்துக்கே கேட்குற அளவுக்கு நம்ம கிளாப்ஸ் பண்ணலாம் அண்ட் ஹானர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. For Erode Mahesh for spending a lot of time for us, from our refreshment partners Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காபி for sweets and snacks. Thank you. ₹1,00,000 வீட்டுக்கு கொண்டு போனாலும் வராத சந்தோஷம் இந்த தீனியை கொண்டு போனால் மட்டும்தான் வரும். நீங்க இல்லாம நாங்க இல்ல. This event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காபி for sweets and snacks.